ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கொடுத்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் மாற்ற வேணாம். அடுத்து நான் கொடுத்துருக்க ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோவை தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இருக்கலாம், இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் நீங்கள் வந்து ஹார்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ணாலாம் தெரியாமல் மாதிரி இதில் யாராச்சும் டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுவும் அதே மாதிரியே நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸில் போய் கீழே பார்த்தீங்கன்னா 4வது பிஎம்டபிள்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா பிஎன்எல் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்திங்கன்னா பிஎன்டபிள்யூ மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ 2 ஃபோட்டோ செட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பக்கம் திரும்பி நிற்கிற மாதிரி இதே மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். பெருசாக வச்சுட்டு எரேஸில் போய் ஃபுல்லாக கார்னஸ் கம்பிட்டு கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணணும். எப்பவும் போல் எரேஸ் பண்ணுறதாங்க. எரேஸ் பண்ணி கட் பண்ண தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் 3வது ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகிடும். அதை நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதையும் அதே மாதிரி நீங்கள் ஹார்னஸ்க்கு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதையும் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு எரேஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோயை நம்ம எஃப்எக்ஸில் போய் பிஎன்டபிள்யூஎம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும். அதுவும் அதே மாதிரி தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். லைட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லைட் நிறையா வரும். அதில் ஒரு லைட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேன்னு ஒரு லைட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு நம்ம 2 ஃபோட்டோ ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு லைட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இன்னொரு பிஎன்ஜி இருக்குது. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வேணுன்னே நீங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி இழுத்துங்க. இதை அப்படியே பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துருங்க. ஃபுல்லாக இழுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எரேசர் ஆப்ஷனில் போய் ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வச்சோட பிஎன்ஜியோட கட் பண்ண தெரியுது பார்த்திங்களா, அதை ஃபுல்லாக அப்படி எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை வந்து வேணா மூடன் கொடுத்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ எல்லாத்துக்கும் பின்னாடி போகிற மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபயர் இமேஜ் கொடுக்குறேன். அதை வந்து எப்படி செட் பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நம்மளோட அந்த ஃபயர் மட்டும்தான் தேவை. அதனால் இந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த மூலையில் அப்படியே செட் பண்ணிடுங்க.
இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டர்னு ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் 3வது கொடுங்க. கொடுத்து இதையும் அதே மாதிரி அந்த மூலையில் செட் பண்ணிடுங்க. இதையும் கொண்டு வந்து அப்படியே மூலையில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. லவ்னு உள்ளது வந்து இந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இந்தளவுக்கு வச்சுட்டு நீங்கள் இதே வந்து எரேஸ் பண்ணிடுங்க. லைட்டாக கட் பண்ண தெரியுது, அதனால் லைட்டாக அதை எரேஸ் பண்ணிடுங்க. இதே அதே மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. வேறுங்க இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் மாற்ற வேணாம். மேலே ஒரு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் 2 ஃபோட்டோ செட் பண்ணி நினச்சிங்கன்னா இன்னும் 2 ஃபோட்டோ கூட இதில் செட் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எப்பவும் போல தாங்க கீழே எந்த ஃபோட்டோ வச்சாலும் அதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேக்ரவுண்டில் செட் ஆகும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெருசாகிட்டு இந்த இடத்துல கீழே அப்படியே வச்சுருங்க. அடுத்து நமக்கு ஒரு ஃபோட்டோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோவை கொண்டு வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு அவ்வளோதான். வேறு நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். இல்லாட்டி லைட்டை வேணால் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி இந்த மூலையில் ஒன்று செட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணி இந்த மூலையில் ஒன்று செட் பண்ணிடுங்க. இது இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட இமேஜ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியும். மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணால் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கச்சிட்டியார்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா நம்மளோட பேனர் வந்து நல்ல கிளாரிட்டியாக தெரியும். இதை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.